எதிர்பார்ப்ப ஒரு சாய்ஸா வைக்கல. எதிர்பார்ப்ப என்ன பண்றாரு? தம்பி சம்பளம் வாங்கிட்டு தான் போகணும். விசுவாசத்துல ஒரு கைண்ட் ஆஃப் ஃபெய்த் இங்க அவர் சொல்றார். நிறைய வகை இருக்குது, மெனி கைண்ட் இருக்குது ஃபெய்த்ல. அதுல முக்கியமான ஒரு வகை அவர் சொல்றாரு. என்ன தெரியுமா? கடவுளை தேடுவது, கடவுள் உண்டுன்னு நினைக்கிறது. அதை தாண்டி இன்னொன்னு இருக்கு. அவரை தேடுகிற எனக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப இந்த இடத்துல எதிர்பார்ப்பை கட்டாயமாக்குறார். உங்களுக்கு புரியுதுங்களா? எதிர்பார்ப்ப ஒரு சாய்ஸா வைக்கல. எதிர்பார்ப்ப என்ன பண்றாரு? தம்பி சம்பளம் வாங்கிட்டு தான் போகணும், வந்துட்டு சும்மா போக கூடாது. வரும்போதே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வா. இன்னைக்கு காலையில் நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை வர்றீங்க, மற்ற நேரங்களில் வர்றீங்க, வரும்போதே எப்படி வா? டேடி சும்மா வரமாட்டேன், எதிர்பார்ப்போடு வர்றேன், வாங்கிட்டு தான் போவேன். ஆமா, வாங்கிட்டு தான் போவேன். ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படியா நான் வருகிறேன். கடவுளும் பாருங்க, ஏதோ சும்மா வா சும்மா அப்படி கிடையாது. அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா, ரொம்ப தீவிரமா தேவனை தேடுறதுல ஏதோ கோயிலுக்குள்ள போயிட்டு வெளியில வந்து அப்படி கிடையாது. இன்னைக்கு கடவுளை நான் தொடுதலை பார்த்தேன், அவருடைய முகத்தை தரிசித்தேன், அவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். ரொம்ப ஒரு பெரிய ஆத்மார்த்தமான ஒரு தேடலோடு நீ வர்றன்னா அத அப்படி சொல்லலாம். உள்ளார்ந்த ஒரு நிஜமான தேடலோடு நீங்க வர்றீங்கன்னா பலன் வாங்காம போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. இயேசுவை தேடினவர்களுடைய வாழ்க்கையை பாருங்க, கடவுளை தேடுறவங்களை பாருங்க. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை தேடுகையில் கண்டடைகிறார்கள். ஆமென். அப்போ எப்பவுமே பாருங்களேன், சும்மா கிடையாது. அப்போ இன்னைக்கு காலையில் ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றோம். என்ன அப்படின்ட்டு, கடவுள் இருக்கிறாருன்னு நினைக்கிறது நல்லது, கடவுளை தேடுறது நல்லது. ஆனா தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தந்தா தருவார், தராட்டாமலும் போவார், கிடைச்சா கிடைக்கும். அப்படி கிடையாது. அப்படிப்பட்டவர்கிட்ட நான் வரல. அவர் என்ன சொல்றாரு? இங்க பாருப்பா, நீ கண்டிப்பா விசுவாசிக்கணும், பலன் உண்டு. நீ வாங்காம போக, இது எப்படி கொஞ்சம் மிரட்டுற மாதிரியே இருக்குது. நல்லது வாங்காம போயிருவியா நீ? நல்லது உண்டு அப்படின்னு என்ன பண்ணணும்? அப்படி விசுவாசின்றார். அப்போ எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம நான் கடவுள் ஒருத்தர் உண்டு, கடவுள் ஒருத்தர் உண்டு அப்படி கிடையாது. கர்த்தர் ஒரு நல்ல வீட்டை கட்ட வைப்பார், கர்த்தர் ஒரு ஆரோக்கியமான சரீரத்தை எனக்கு கொடுப்பார், கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை கொடுப்பார், கர்த்தர் எனக்கு வெற்றியை கொடுப்பார். ஆமென்.